Morning students, now we are going to study about 9th standard social science from geography unit 8. The lesson name is disaster management and responding to disasters. அதாவது பேரிடர் மேலாண்மைனா என்ன, அதை எப்படி நம்ம எதிர்கொள்வது. ஏற்கனவே நம்ம பார்ட் 1ல எர்த்குவேக்கை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுனாமினா என்ன, எப்படி வருது, அதை எப்படி நம்ம ஃபேஸ் கொள்வது அப்படின்றத தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா சுனாமினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a tsunami is a series of enormous ocean waves caused by earthquakes, underwater landslides, volcanic eruptions or asteroids. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுனாமினா என்ன, எனார்மஸ் ஜைஜான்டிக் வேவ்ஸ், பயங்கரமான ஒரு ஹைட்டாக வரக்கூடிய கண்டினியூஸாக வரக்கூடிய வேவ்ஸ். நார்மலாக எப்பொழுதும் நம்ம ஓஷனில் சீஸில் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைட்டில் கண்டினியூஸாக ஃபாஸ்டாக ஒரு கோரவத்தோட வரக்கூடிய ஒரு வேவ்ஸ் தான் இந்த சுனாமி அப்படின்றாங்க. இந்த சுனாமி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக்கு தண்ணிக்குள்ளார, அதாவது கடலுக்குள்ளார ஓஷனுக்குள்ளார வந்ததுன்னா சுனாமி வரும். லேண்ட்ஸ்லைடு அதே ஓஷனுக்குள்ளார அந்த சீஸ்குள்ளார வந்ததுன்னா சுனாமி வரும். ஆஸ்டிராய்ட்ஸ் மேலிருந்து எரிக்கற்கள் அதுக்குள்ளார விழுந்ததுன்னா என்ன வரும், சுனாமி வரும். வால்கானிக் எரப்ஷன் எரிமலை வெடிப்பு அதுக்குள்ளார இருந்ததுன்னா இந்த சுனாமி வரும். ஸோ சுனாமி எப்படி வரும், சுனாமினா என்ன அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சுனாமிஸ் கேன் டிராவல் 700 to 800 km/h. ஒரு மணி நேரத்துக்கு 700லேருந்து 800 ஸ்பீடுக்கு ஹரிக்கன் ஃபாஸ்டா போகக்கூடியது இந்த சுனாமியுடைய வேவ்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வித் வேவ்ஸ் 10 to 30 meters ஹை, அதனுடைய ஹைட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 to 30 மீட்டர்ஸுக்கு ஹைட்டு. தென்னை மரத்தெல்லாம் விட பயங்கர ஹைட்டில் அது வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் காசஸ் ஃப்ளட்டிங் அண்ட் டிஸ்ரப்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பவர், கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் வாட்டர் சப்ளை. ஸோ இது மூலமாக என்ன வரும், இந்த சுனாமி மூலமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டு வரும்ன்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்பாயில் ஆகுன்றாங்க, போக்குவரத்தெல்லாம் அங்கங்கே தடைப்பட்டுடுன்றாங்க, கரண்ட்டு வராதுன்னு சொல்கிறாங்க, வாட்டர் ஸ்கார்சிட்டி ஏற்படும்ன்றாங்க. மொத்தத்தில் எல்லாத்துக்குமே ஒரு என்ன பாருங்க எப்படி வருது பாருங்க இந்த சுனாமி. புரியுது, மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரு டேமேஜை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரெஸ்பாண்ட் டு சுனாமி. சுனாமியை நம்ம எப்படி எதிர்கொள்வது. யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் இஃப் யூ ஆர் ஹோம், ஸ்கூல், ஒர்க் பிளேஸ் ஆர் அதர் ஃப்ரீக்வெண்ட் விசிட்டட் லொகேஷன்ஸ் ஆர் இன் சுனாமி ஹசார்ட் ஏரியாஸ் அலாங் த சீஷோர். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடற்கரை ஓரத்தில் நம்மளுடைய வீடு இருக்கா, அல்லது ஸ்கூல் இருக்கா, அல்லது காலேஜ் இருக்கா, இல்லை ஒர்க்கிங் பிளேஸ் இருக்கா, அல்லது அடிக்கடி போகக்கூடிய ஒரு விசிட்டிங் ஏரியாவா இருக்கா, அந்த இடத்துல இந்த ஹசார்ட்ஸ் பேரிடர்கள் வருதா அப்படின்றத முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு டு டூ ஆஃப்டர் சுனாமி. சுனாமி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும். முதல்ல சுனாமி வந்துருச்சுன்னா you should continue using a weather radio. என்ன பண்ணணும், நம்ம வெதர் ரேடியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை ரேடியோனா என்னது, அந்த நியூஸை நம்ம கேட்கணும், வானிலையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆர் ஸ்டேயிங் டியூன்டு டு யுவர் கோஸ்ட் கார்டு. கோஸ்ட் கார்டுனா அந்த கடற்கரை ஓரத்தில் கடற்படையினர்னு இருப்பாங்க. நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்காகவே அந்த பக்கம் வரக்கூடாது, மீனவர்கள்லாம் கடலோரத்துக்கு வரக்கூடாது, இல்லை விசிட் பண்ணுறதுக்கு யாரும் வரக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது, இந்த மாதிரி அவங்க சில தகவல்களை சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த
கோஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, கடற்படையினருடைய இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்றத வந்து கேட்கணும். ஸோ எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி ஸ்டேஷன் ஆர் எ லோக்கல் ரேடியோ, உள்ளூர் ரேடியோ வானிலை அறிக்கையை கேட்கணும், வானிலை ரேடியோவை கேட்கணும், உள்ளூர் ரேடியோவை கேட்கணும், டெலிவிஷன் ஸ்டேஷன் டெலிவிஷன் நியூஸ் சேனலை பார்க்கணும். அப்போ ரேடியோவில் வரக்கூடிய நியூஸ் கேட்கணும், லோக்கல் நியூஸ் கேட்கணும், வெதர் நியூஸ் கேட்கணும், டெலிவிஷன் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லை, கடற்கரை ஓரத்தில் அந்த கடற்படையினர் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் கேட்கணும். இதில் வந்து இது பாருங்க, இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு. நம்ம எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை கேட்கறது பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செக் யுவர் செல்ஃப் ஃபார் இன்ஜூரிஸ் and get first aid if necessary before helping injured or trapped persons. இப்போ ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் சம்ஒன் நீட்ஸ் டு பி ரெஸ்கியூட், அதாவது சிலவங்களுக்கு ரெஸ்கியூட்னா மீட்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படுதுன்னா, கால் ப்ரொஃபஷனல்ஸ் with the right equipment help. ப்ரொஃபஷனல்ஸ்னா இங்கே யார், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. அவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸோட வருவாங்க, அவங்களுக்கு கால் பண்ணாதான் அந்த எக்யூப்மெண்ட்ஸோட வருவாங்க. ஸோ காப்பாற்றக்கூடிய இதை பாருங்க, அதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸோட வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. அப்போ யாருக்கு கால் பண்ணணும், அந்த ப்ரொஃபஷனல்ஸுக்கு கால் பண்ணணும். ஸோ அப்போ மீட் எடுக்கணும், ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டா கால் ப்ரொஃபஷனல்ஸ் வித் த ரைட் எக்யூப்மெண்ட் டு ஹெல்ப். அவங்க உதவி செய்யறதுக்கு சரியான ஒரு எக்யூப்மெண்ட்டோட வருவாங்க. ஸ்டே அவுட் ஆஃப் எ பில்டிங் இஃப் வாட்டர் ரிமைன்ஸ் அரவுண்ட் இட். ஃபுல்லாக உங்கள் வீடு சுற்றி வந்து வாட்டர் வந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணணும், வெக்கேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, check for gas leaks. If you smell gas or hear a blowing or hissing noise, open a window and get everyone outside quickly. அது மட்டும் இல்லை, இந்த சுனாமிலேயோ அல்லது வேறு ஏதாவது டிசாஸ்டரில் நம்மளுடைய வீடு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆகி ஏதாவது ஒரு வித்தியாசமான காற்று வரா மாதிரி ஒரு சவுண்டு அல்லது ஹிஸ்ன்னு ஒரு சவுண்டு, இஸ்ன்னு எதுனா பாம்பு சீரும்பொழுது சிலனா இஸ்ன்னு சவுண்டு வரும், அந்த சவுண்டு சரியா, அது பாம்புன்னு நினச்சக்கூடாது. கேஸ் லீக் ஆனாலும் அதே மாதிரி சவுண்டில் தான் வரும், ஹிஸ்ஸிங் நாய்ஸ், ஓகேவா, அந்த சவுண்டில் வரும். அப்படியே சில நேரம் கேஸ் ஸ்மெல்லு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீடாக கடன்னு விண்டோ ஓப்பன் பண்ணணும், டோரை ஓப்பன் பண்ணணும். ஏன், நம்ம எல்லாரும் வெளியே ஒடியாந்தோணும், வீட்டை விட்டு காலி பண்ணிடணும். ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. கேஸ் லீக் ஆனாலும் சரி, இஸ்ன்னு நாய்ஸ் வந்தாலும் சரி, வேற ஏதாவது பிரச்சனைனா முதல்ல விண்டோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்மளும் ஓடி வரணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.